நான் சொல்கிற மாதிரி நீங்கள் அஃபர்மேஷன் போட்டால் 100% இந்த சீக்ரெட்டும் லா ஆஃப் அட்ராக்ஷனும் வேலை செய்யும். எது கம்ஃபர்ட் ஜோன், எது அன்கம்ஃபர்டபுள் ஜோன் சொல்லிட்டேன். இந்த கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கிறவங்க விசுவலைசேஷன் பண்ணலாம், அதாவது எல்லாம் நினச்ச மாதிரி கற்பனை செய்யலாம். ஏன்னா அவங்க கம்ஃபர்ட் ஜோனில் இருக்காங்க. அன்கம்ஃபர்டபுள் ஜோனில் இருக்கிற மக்கள் விசுவலைசேஷன் பண்ண முடியாது, மனசில் நினச்ச மாதிரி கேட்க முடியாது. சரி, என் கணவர் ரொம்ப அன்பாக இருக்கார், கேட்க முடியாது. ஏன்னா சாயந்தரம் வந்த உடனே அந்த சூழ்நிலை அவங்களுக்கு முன்னால் வந்து நிற்கும். இந்த அன்கம்ஃபர்டபுள் ஜோனில் இருக்கிறவங்க எந்த மாதிரி அஃபர்மேஷன் பண்ணால் சக்ஸஸ் ஆகலாம்? கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கிறவன் கணவர் அன்பாக இருக்கார், நல்லா இருக்கிறாரு, எனக்கு பணம் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி பாசிட்டிவாக கேட்குறாங்க அஃபர்மேஷனை. ஆனால் அன்கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கிறவன் அந்த பாலை இறைவன்கிட்ட கொடுத்துட்றோம். அன்பு வணக்கங்க. ஒரு சூப்பரான தலைப்பை பார்க்கலாங்க. அதாவது 2 விதமான கேள்விகள். முதல் கேள்வி, சார் எனக்கு வந்து சீக்ரெட் நல்லா தெரியும் சார், லா ஆஃப் அட்ராக்ஷன் நல்லா தெரியும், அதாவது ஈர்ப்பு விதி. சீக்ரெட்னா ரகசியம், பல கிளாஸ் போயிருக்கேன், பல குருமார்கள் கிட்ட இதுக்காக கிளாஸ் நான் அட்டன் பண்ணியிருக்கேன், ஆனாலும் எனக்கு சக்ஸஸ் ஆகலை சார். ஸோ இது ஒரு முதல் கேள்வி. 2வது கேள்வி, ஒரு உதாரணத்தோடு சொல்லிடுறேன். ஒரு நல்ல வேலை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் அஃபர்மேஷன் போடுவீங்க, வேலை கிடைக்கல சார். ஒரு தொழிலில் நல்ல வருமானம் வரணும்னு சொல்லி நீங்கள் அஃபர்மேஷன் பண்ணுறீங்க, ஏன்னா உங்களுக்கு சீக்ரெட் தெரியும், லா ஆஃப் அட்ராக்ஷன் தெரியும், அந்த ஈர்ப்பு விதியின் மூலமாக நீங்கள் செயல்படுத்துகிறீங்க, எனக்கு லாபம் வரல சார், கஷ்டம்தான் சார் வந்துக்கிட்டே இருக்குது. ஒரு கணவன் மனைவி உறவு முறை ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது, நானும் அஃபர்மேஷன் போடுறேன் சார், சீக்ரெட்டில் என்ன சொல்லியிருக்கோ, லா ஆஃப் அட்ராக்ஷனில் என்ன சொல்கிறாங்களோ அந்த அஃபர்மேஷனை மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸை 100% எக்ஸிக்யூட் பண்ணுறேன், ஆனால் எனக்கு ரிசல்ட் வரல, நான் என்ன செய்கிறது? அதில் இன்னொரு கேள்வியும் நீங்கள் கேட்டிருக்கீங்க, சார் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் சீக்ரெட்லாம் சார் நடக்கலைன்னா நடந்த மாதிரி ஒரு விசுவலைசேஷன் பண்ணி என் கணவர் ரொம்ப நல்லா இருக்கார், அன்பாக இருக்கார், எனக்கு நல்ல வேலை கிடச்சிருச்சு, எனக்கு தொழிலில் நல்ல வருமானம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி பாசிட்டிவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அஃபர்மேஷன் பண்ணணும்னு சொல்லி தான் சீக்ரெட்டும் சொல்லுது, லா ஆஃப் அட்ராக்ஷன் சொல்லுது. ஆனால் நான் செயல்படுத்துகிறேன் சார், ஆனால் ஒரு நம்பிக்கைத்தனம் எனக்கு இல்லை சார், இது நியாயமா? நடக்காத ஒன்றை நம்ம இப்படி நடந்துருச்சின்னு சொல்கிறோமே, இது நியாயமா சார் அப்படிங்கிற கேள்வியும் உங்ககிட்ட இருந்து வருது. ஸோ இந்த 3 கேள்விகளுக்கும் இந்த கன்க்ளூஷன் பார்ட்டில் 100% உங்களுக்கு பதில் இருக்கும். சில பயிற்சிகள் நான் சொல்லியிருக்கேன், இதெல்லாம் எப்படி தட்டி தூக்கலாம் அப்படிங்கிற சொல்யூஷன் பார்ட்டும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இப்போது ஒரு 3 எக்ஸாம்பிள் சொன்னேன். ஒன்று வந்து ரிலேஷன்ஷிப் இஷ்யூ, அதாவது கணவன் மனைவி உறவு முறை, மனைவி நினைக்கிற மாதிரி கணவர் இல்லை, அதாவது கணவர் குடிச்சிட்டு வந்துட்டுருக்காரு, அதனால் ஒரு பொருளாதாரம் இல்லை, குழந்தைங்கள ஃபீஸ் கட்ட முடியல, ஒரு வாழ்க்கை சூழ்நிலை கரெக்டாக இல்லை. அப்போது அந்த மனைவி என்ன நினைப்பாங்க, நான் அந்த மனைவி நினைக்கிற மாதிரி கணவன் இருந்துட்டால் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க, மகிழ்ச்சியாக இருப்பாங்க, ஆனந்தமாக இருப்பாங்க. இதுதான் சூழ்நிலை, கரெக்டுங்களா? அதே மாதிரி ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, அந்த பிஸ்னஸில் நீங்கள் நினச்ச மாதிரி ஒரு பண வரவு, ஒரு டார்கெட்டை நீங்கள் அச்சீவ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க, மகிழ்ச்சியாக இருப்பீங்க, ஆனந்தமாக இருப்பீங்க. அதே மாதிரி ஒரு ஜாப், நீங்கள் நினச்ச மாதிரி நல்ல வருமானத்தோட நீங்கள் நினச்ச இடத்துல நீங்கள் நினச்ச கம்பெனியில் ஒரு வேலை கிடச்சிருச்சுன்னா நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க, மகிழ்ச்சியாக இருப்பீங்க, ஆனந்தமாக இருப்பீங்க. இதுதான் உண்மைத்தன்மை. ஆனால் ஒரு உண்மைத்தன்மையை நீங்கள் புரிஞ்சிக்கணும். நம்ம சயின்ஸ் என்ன சொல்லுது, இந்த இயற்கையின் சட்டம் என்ன சொல்லுது, அல்லது இந்த யூனிவர்ஸ்லா, அல்லது இந்த இறைவனின் சட்டம், அல்லது இந்த கடவுளின் திட்டம் என்னவா இருக்குன்னாங்க, ஒன்று புரிஞ்சிக்கங்க. இந்த 3 கேஸ் 3 எக்ஸாம்பிள்லேயும் ஒன்றா அந்த உறவுமுறை சிக்கலாகட்டும், வேலை விஷயமாகட்டும், தொழிலில் வருமானம் வரக்கூடிய சூழ்நிலையாகட்டும், இதெல்லாம் கிடைச்சா நீங்கள் நினச்சது நடந்தால் சந்தோஷப்படலாம், மகிழ்ச்சியாக இருக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் இந்த சயின்ஸ் என்ன சொல்லுது, இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி என்ன சொல்லுதுன்னாங்க, நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் தான், மகிழ்ச்சியாக இருந்தால் தான் அந்த சூழ்நிலையே கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்களா? அதனால தான் சீக்ரெட்டில் என்ன சொல்கிறாங்க, லா ஆஃப் அட்ராக்ஷனில் என்ன சொல்கிறாங்க, எல்லாமே கிடைச்ச மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுங்கள், அப்போது அதற்குண்டான சூழ்நிலைகள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ புரியுதுங்களா? கன்க்ளூஷனாக சீக்ரெட் ஆகட்டும், லா ஆஃப் அட்ராக்ஷன் ஆகட்டும், கிடைச்ச மாதிரி நீங்கள் ஒரு விசுவலைசேஷன் பண்ணுங்கள், கிடைச்ச மாதிரி ஒரு ஃபீல் பண்ணுங்கள். 100% உங்களுக்கு அந்த சந்தோஷமான சூழ்நிலை வந்த பிறகு வேலையாகட்டும், உறவு முறையாகட்டும், தொழிலாகட்டும், நீங்கள் நினச்ச மாதிரி கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் சீக்ரெட்டும் சொல்லுது, லா ஆஃப் அட்ராக்ஷனும் சொல்லுது. ஆனால் ஒரு உண்மை சொல்லட்டுங்களா, 100% இது சாத்தியமே இல்லை என்னோட எக்ஸ்பீரியன்ஸில்.
கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்கிறேன் பாருங்கள், கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு உறவு முறை, கணவர் குடிச்சிட்டு வராரு, பொருளாதாரம் அவங்க வீட்டில் வந்து சம்பாதிக்கிறாரு, ஆனால் குடிச்சிட்டு வரதுனால வீட்டுக்கு பணம் தரதில்லை, ஒரு ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியல, உணவுக்கே பற்றாக்குறையாக இருக்குது, அந்த அம்மா வந்து டெய்லி அடி வாங்குறாங்க. இந்த மாதிரி சூழ்நிலை இருக்குது. அந்த மனைவி என்ன சொல்லலாம்? என் கணவர் ரொம்ப நல்லவர். ஏன்னா சீக்ரெட்டாக தான் சொல்லுது, ஈர்ப்பு விதியாக தான் சொல்லுது. என் கணவர் ரொம்ப நல்லவர், நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கேன் சொல்ல முடியுமா? ஏன்னா சாயந்தரம் வந்தோடனே பணம் இருக்காது, சாயந்தரம் வந்தோடனே அடி விழுகும். அப்புறம் எப்படி சொல்ல முடியும்? முடியாது. இது ப்ராக்டிக்கலாக நம்ம பேசுவோம். அதே மாதிரி ஒரு பிஸ்னஸ், எனக்கு நல்ல வருமானம் வந்துட்டுருக்கு, நிறைய ஆர்டர் வந்துட்டுருக்கு, அஃபர்மேஷன் போடுறீங்க, சீக்ரெட்டாக தான் சொல்லுது. ஆனால் ரன் பண்ணக்கூடிய மூலதனமே நம்மக்கிட்ட இல்லை, அப்போ சொல்ல முடியாது. புரியுதுங்களா? அதே மாதிரி ஒரு வேலை, ஒரு நல்ல வேலை எனக்கு கிடைக்கணும், இந்த சம்பளத்தில் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் பாசிட்டிவாக அஃபர்மேஷன் பண்ணுறீங்க. ஆனால் உங்களோட சூழ்நிலைகள் பற்றாக்குறையெல்லாம் அதிகமாக இருக்கிறதுனால, உங்கள் எக்ஸ்பெக்டேஷன் அடுத்தது என்ன செய்யணும், அடுத்ததுக்கே பணம் இல்லைங்கிறதுனால உங்களால் 100% இதை செயல்படுத்த முடியாது. இப்போ புரியுதுங்களா? அப்போது நம்ம சூழ்நிலை கரெக்டாக இல்லாதனால ஒரு வேலையாகட்டும், ஒரு ஜாப் ஆகட்டும், ஒரு உறவு முறையாகட்டும், நம்ம பாசிட்டிவாக அஃபர்மேஷன் போட நம்மளால் முடியல. இதுதாங்க ப்ராக்டிக்கல். அதனால தான் இந்த சீக்ரெட்டு, லா ஆஃப் அட்ராக்ஷன் நமக்கு வேலை செய்யலை. இப்போ புரியுதுங்களா? இன்னும் கொஞ்சம் புரிகிற மாதிரி நான் சொல்கிறேங்க. கன்க்ளூஷன் பார்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னால் இன்னொரு புரிதல் தன்மை சொல்லிடுறேன். அதாவது 2 விதமான மனிதர்கள் இருக்கும். ஒன்று பார்த்திங்கன்னா கம்ஃபர்ட் ஜோன், இன்னொன்று பார்த்திங்கன்னா அன்கம்ஃபர்டபுள் ஜோன். கம்ஃபர்ட் ஜோன்னா அதாவது வசதியாக தன்னோட தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய மனிதர்கள். அன்கம்ஃபர்டபுள் ஜோன்னா தன்னோட தேவைகளை, அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாத மனிதர்கள். இன்னும் டீட்டெயிலாக சொல்லப்போனால் கம்ஃபர்டபுள் ஜோன்னா அவனோட உணவு, அவனோட வீட்டு வாடகை, இஎம்ஐ கட்டுறது, குழந்தைங்க ஃபீஸ் கட்டுறது, தன்னோட தேவைகளை ஃபுல்ஃபில் பண்ணிக்கிறது. ஆசைகள், தேவைகள் இருந்தால் கூட ஒரு 80% அவனால் ஃபுல்ஃபில் பண்ண முடியும். குடும்பத்தில் 1-2 மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும், தேவைகள், எக்ஸ்பெக்டேஷன் எல்லாமே இருக்கும். இருந்தாலும் ஃபேமிலியை ஸ்மூத்தாக அவனால் ரன் பண்ண முடியும். இதுதான் கம்ஃபர்டபுள் ஜோன். புரியுதுங்களா? அன்கம்ஃபர்டபுள் ஜோன்னா இன்கம் வரும், வாடகை கட்ட முடியாது, அதுக்கு கஷ்டமாக இருக்கும். இஎம்ஐ கட்ட முடியாது, அதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியாது, அதுக்கு கஷ்டமாக இருக்கும். உணவுக்கே ஒரு சில காலகட்டங்களில் கஷ்டமாக இருக்கும். தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாது, ஏன்னா இன்கம்மை விட செலவுகள் அதிகமாக இருக்கும். ஒரு சில காலகட்டங்களில் இன்கமே இருக்காது, அந்தளவுக்கு முடங்கி போயிருப்போம். இப்போ புரியுதுங்களா? எது கம்ஃபர்ட் ஜோன், எது அன்கம்ஃபர்டபுள் ஜோன் சொல்லிட்டேன். இந்த கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கிறவங்க விசுவலைசேஷன் பண்ணலாம், அதாவது எல்லாம் நினச்ச மாதிரி கற்பனை செய்யலாம். ஏன்னா அவங்க கம்ஃபர்ட் ஜோனில் இருக்காங்க. அவங்களுக்கு அடிப்படை தேவைகள், கேஷ் ஃப்ளோ அவங்கக்கிட்ட இருக்கிறதுனால விஷுவலைசேஷன் பண்ணலாம், கிடைச்ச மாதிரி கற்பனை பண்ணலாம். இறைவன் எனக்கு எல்லா சூழ்நிலையும் அற்புதமாக கொடுக்குறாருன்னு சொல்லலாம். காட் பிளஸ் யூ சொல்லலாம், ஐ லவ் யூ சொல்லலாம், தேங்க்யூ சொல்லலாம், எல்லாமே சொல்லலாம். அவங்க மனசு அக்செப்ட் பண்ணிக்கும். இதே அன்கம்ஃபர்டபுள் ஜோனில் இருக்கிற மக்கள் விசுவலைசேஷன் பண்ண முடியாது, மனசில் நினச்ச மாதிரி கேட்க முடியாது. சரி, என் கணவர் ரொம்ப அன்பாக இருக்கார், கேட்க முடியாது. ஏன்னா சாயந்தரம் வந்த உடனே அந்த சூழ்நிலை அவங்களுக்கு முன்னால் வந்து நிற்கும். பணம் இருக்காது, அடிப்படை தேவைகளை அவங்களால ஃபுல்ஃபில் பண்ண முடியாதனால, சூழ்நிலை பிரச்சனைகள் வந்து அங்கங்கே வந்து நிற்கிறதுனால திடீர்னு ஃபோன் பண்ணுவான் கடன்காரன், ஃபோன் பண்ணி பணம் என்னாச்சுன்னு கேட்பான். அதனால் அவங்களால இந்த விசுவலைசேஷனோ என்ன நம்ம தேவைங்கிறத பாசிட்டிவாக அவங்களால செயல்படுத்த முடியாது. இது தாங்க 100% உண்மை. இப்போ புரியுதுங்களா? ஸோ ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கிறவன் தன்னோட வேண்டுதலை இறைவன்கிட்ட அல்லது இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் சொன்ன மாதிரி, சீக்ரெட் சொன்ன மாதிரி பாசிட்டிவாக அவன் அதை அக்செப்ட் பண்ண முடியும், விசுவலைசேஷன் பண்ண முடியும், கற்பனை செய்ய முடியும். ஏன்னா அவனுக்கு அடிப்படை தேவைகள் எல்லாமே ஃபுல்ஃபில் ஆகிடுது. ஆனால் அன்கம்ஃபர்டபுள் ஜோனில் இருக்கிறவன் அந்த மாதிரி செய்ய முடியாது. காரணம், அடிப்படை தேவைகளே அவனுக்கு வாழ்க்கையில் கேள்விக்குறியாக இருக்கிறதுனால, அதேமாரி வர வருமானத்தை விட செலவுகள் அதிகமாக இருக்கிறதுனால அவனால் செயல்படுத்த முடியல. இது தாங்க உண்மை. சரி, இப்போ கன்க்ளூஷன் பார்ட்டுக்கு வந்துடலாம். அப்போது இந்த அன்கம்ஃபர்டபுள் ஜோனில் இருக்கிறவங்க எந்த மாதிரி அஃபர்மேஷன் பண்ணால் சக்ஸஸ் ஆகலாம்? இதுதான் நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில். அதாவதுங்க, சிம்பிளாக உங்களுக்கு எந்த பிரச்சனை வேணால் இருக்கட்டுங்க, வாழ்க்கையில் எந்த பிரச்சனை வேணால் இருக்கட்டும், ஒரு செல்ஃப் டாக் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லி ஒரு 6 வீடியோ இருக்குது. ஆழ்மன பயிற்சிகள் லிங்கில் அனுப்பியிருக்கேன். அன்பு தியானம், கேள்வி தியானம், ஆன்ம தியானம், சிறப்பு தியானம், மகிழ்ச்சி தியானம் மற்றும் கருணை தியானம். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கள் இந்த 6 வகையான செல்ஃப் டாக் ப்ராசஸ் ஃபஸ்ட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். இம்ப்ளிமெண்ட் பண்ணிங்கன்னா ஒரு 3 to 7 டேஸில் மைண்டு ஃபஸ்ட்டு அக்செப்டன்ஸ் ஸ்டேட்டுக்கு வந்துடும். புரியுதுங்களா? இப்போ அஃபர்மேஷன் எப்படி போடலான்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு விஷயம், இப்போ உறவு முறை,
ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். கம்ஃபர்டபுள் ஸ்டேஜில் இருக்கிறவன் என் கணவர் ரொம்ப நல்லவர், நான் ரொம்ப அன்பாக இருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவங்களுக்கு பொருளாதாரம் எல்லாத்துக்கும் ஒத்துழைக்குது. ஆனால் இந்த அன்கம்ஃபர்டபுள் ஜோனில் இருக்கிறவங்க என்ன அஃபர்மேஷன் பண்ணோன்னா, இறைவன் அருளால் என் கணவர் விஷயத்தில் எது நடந்தால் நான் ரொம்ப சந்தோஷமாக இருப்பேனோ அந்த சூழ்நிலையை இந்த இறைவன் சிறப்பாக எனக்கு செயல்படுத்தி கொடுத்துட்டே இருக்கிறாரு, இறைவனுக்கு நன்றி அப்படின்னு சொல்லுங்கள். வித்தியாசம் தெரியுதுங்களா? கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கிறவன் கணவர் அன்பாக இருக்காரு, நல்லா இருக்கிறாரு, எனக்கு பணம் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி பாசிட்டிவாக கேட்குறாங்க அஃபர்மேஷனை. ஆனால் அன்கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கிறவன் அந்த பாலை இறைவன்கிட்ட கொடுத்துட்றோம். 1 செகண்ட் சொல்லட்டுங்களா? இறைவன் அருளால் என் கணவர் விஷயத்தில் எது நடந்தால் நான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பேனோ அந்த சூழ்நிலையை இந்த இறைவன் சிறப்பாக செயல்படுத்தி கொடுக்குற சூழ்நிலையை உருவாக்கிட்டு இருக்காரு. இறைவனுக்கு நன்றி, நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். அப்போது அந்த பிரச்சனையை, அந்த பாலை இறைவன் கையில் கொடுத்துட்டோம். 100% சொல்யூஷன் வருங்க. 3 விதமான சொல்யூஷன் வரும். ஒன்றா உங்கள் கணவரே மாறுவார். 2வது விஷயம், உங்கள் கணவரோட செயல்பாடுகள் உங்கள் மனசை பாதிக்காது. 3வது விஷயம், உங்களோட பொருளாதாரம், உங்களோட அடிப்படை வசதிகள் கம்ஃபர்ட் ஜோனுக்கு உடனே வரும். இப்போ புரியுதுங்களா? ஸோ அஃபர்மேஷன் பண்ணும் பொழுது நீங்கள் எந்த ஜோனில் இருக்கீங்கன்னு பார்த்துட்டு பாசிட்டிவாக எப்படி அஃபர்மேஷன் பண்ணணும்னு பாருங்கள். அந்த இறைவன்கிட்ட அந்த கேட்குறத இறைவன்கிட்ட கொடுத்துட்டிங்கன்னா 100% உங்களுக்கு சொல்யூஷன் வரும். இப்போ அந்த வேலை, ஒரு பிஸ்னஸ், கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கிறவங்க தாராளமாக கேட்கலாம். எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்குது, அற்புதமான சூழ்நிலை உருவாகிட்டு இருக்கு, நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், எல்லாமே கேட்கலாம். ஆனால் இந்த அன்கம்ஃபர்டபுள் ஜோனில் இருக்கிறவங்க கேட்க முடியாது. அவங்க எப்படி அஃபர்மேஷன் பண்ணலாம்? அந்த பாலை இறைவன்கிட்ட கொடுங்க. எப்படி கேட்கலாம்? நான் சந்தோஷப்படுற மாதிரி எனக்கு ஒரு அற்புதமான வேலை, அற்புதமான தொழில், நல்ல வருமானம் கொடுக்கக்கூடிய சூழ்நிலையை இந்த இறைவன் எனக்கு அற்புதமாக கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு, நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், இறைவனுக்கு நன்றி அப்படின்னு சொல்லுங்கள். அப்போது அந்த பாலை இறைவன்கிட்ட கொடுத்துட்றீங்க. இறைவன் டிசைட் பண்ணுவார் என்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு கொடுப்பாரு. ஒன்றா அந்த பிஸ்னஸில் ஆர்டர்ஸ் நிறையா வரும், அந்த பிஸ்னஸ்க்கு உண்டான இன்ஃப்ளோ, கேஷ் இன்ஃப்ளோ உங்களுக்கு தெரியாத முகம் தெரியாத நபர்கள் மூலமாக உங்களுக்கு உள்ளே வரும். 3வது விஷயம், நியூ ஐடியாஸ், நியூ டெக்னிக்ஸ்க்கு இன்னும் வேறு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களை வந்து சேரும். புரியுதுங்களா? இவ்வளோ தான் சார் அஃபர்மேஷன். நான் சொல்கிற மாதிரி நீங்கள் அஃபர்மேஷன் போட்டால் 100% இந்த சீக்ரெட்டும் லா ஆஃப் அட்ராக்ஷனும் வேலை செய்யும். புரியுதுங்களா? ஜஸ்ட் இந்த ஒரு வீடியோ உங்கள் மைண்டில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேங்க. 100% செயல்படுத்துங்க. எந்த தேவைகளாக இருந்தாலும் ஓகேங்களா? நம்ம வந்து விசுவலைசேஷன் பண்ணியோ இல்லை இது வந்து நடக்கும் இல்லை நடந்த மாதிரி ஒரு கற்பனை பண்ணுறதையோ விட்டுட்டு அந்த பாலை நமக்கு மேலே இருக்கிற சக்தி கிட்ட, அந்த இறைவன்கிட்ட இல்லை பிரபஞ்சத்துக்கிட்ட இல்லை இந்த இயற்கைக்கிட்ட நீங்கள் கொடுத்துருங்க. அந்த பாலை நீங்கள் அங்கே கொடுத்துட்டிங்கன்னா இறைவன் பார்த்துக்குவார், அதற்குண்டான சொல்யூஷனை 100% கொடுப்பார். ஏன் எதுக்காக சொல்கிறேன்னாங்க, நம்ம சூழ்நிலைகள் கரெக்டாக இல்லை. புரியுதுங்களா? சுற்றி அடி வாங்கிட்டே இருக்கிறதுனால அந்த பாலை இறைவன்கிட்ட கொடுத்தீங்கன்னா 100% நமக்கு சொல்யூஷன் வந்தே தீரும். இந்த மாதிரி சூழ்நிலையில் சீக்ரெட் ஆகட்டும், லா ஆஃப் அட்ராக்ஷனும் 100% உங்களுக்கு வேலை செய்யும். இந்த வீடியோ உங்கள் மைண்டில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேங்க. இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள், கேள்விகள் இருந்தால் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் 9080274280 வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள். கட்டணம்லாம் எதுவும் கிடையாதுங்க. ஃப்ரீயாக இருக்கும் பொழுது நான் உங்களோட பேசுகிறேன். இன்கேஸ் 1 நாள் 2 நாள் ஆயிடுச்சுன்னா ஒரு ரிமைண்டர் மெசேஜ் கொடுங்க. நலமாக உங்களோட பேசி அற்புதமாக சொல்யூஷன் நோக்கி பயணம் செய்யலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். உங்கள் நண்பர்களுக்கு, உறவினர்களுக்கு, மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த காணொளியில் இன்னும் ஒரு அற்புதமான தலைப்பில் நிறைவாக சந்திக்கலாங்க. மிக்க நன்றி, மகிழ்ச்சி.